ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 2025 நியூ சிலபஸ் கம்பேர் டு 2025 என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அந்த கொஷின் பேங்கை வச்சு எந்த அழகில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கலைங்க. இது வந்து உங்களோட படிப்புக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அழகு 7 பார்த்தாச்சு, சரிங்களா? எவ்வளோ மார்க்குக்கு 15 மார்க்குக்கு வந்துட்டு எது எங்கெங்கே கேட்பாங்க, வேர் டு ஸ்டடி நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், அழகு 4, அழகு 6, அழகு 1 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், ஐயர் சொற்கள், இதுக்கெல்லாம் சரியான தமிழ் சொற்களை எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலபஸில், சரிங்களா? இங்கே பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்புக்கு 5 மார்க்கு, கலைச்சொற்களுக்கு 10 மார்க்கு. அதே மாதிரி அழகு 1 பார்த்தீங்கன்னா அயர் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதிர்ச்சொல்னு கேட்பாங்க, சரிங்களா? அதாவது 2025 நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த 3 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. இந்த எஸ்டிஎஸ்சி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிலபஸ் கொஷின் எக்ஸாம் தான். ஆனால் அதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் இதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்குக்கு இந்த கலைச்சொற்கள் மட்டுமே கேட்டிருக்காங்க. ஐயச்சொற்கள், கலைச்சொற்கள், இது எந்த மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒவ்வொரு இயல்லையும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அப்படின்னு இருக்கும் நியூ புக்கில். அதை முதல்ல நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஓல்டு புக்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஷினில் நிறைய இடத்துல ஐயச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதையும் படிச்சுக்கோங்க. ரொம்பலாம் தேட வேண்டாங்க. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்குன்னு ஒவ்வொன்றையும் தேடி தேடி படிக்க வேண்டாம். ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல புக்கில் இருக்கிறத முடிச்சிடுங்க, சரிங்களா? அடுத்து அவுட் சோர்ஸிங் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் எல்லாத்துலேயுமே 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ நம்ம இந்த கலைச்சொற்கள் மட்டும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 or 10 மட்டும் படித்தா போதும். நமக்கு கூட டைம் நிறையாவே இருக்குது, சரிங்களா? இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தாலுமே நமக்கு வந்து ஈஸியாக படிச்சிடலாம். முதல்ல புக்கில் இருக்கிறத முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது அவுட் ஆஃப் சோர்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதையும் படிச்சிருங்க, சரிங்களா? புக்கில் இருக்கிறத ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஏன்னா நமக்கு புக்கிலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 4ல் அந்த மாதிரி கேட்கல. ஆனால் குரூப் 2 எஸ்டிஎஸ்சிலாம் கொஞ்சம் புக்கில் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல புக்கில் இருக்கிறத முடிச்சிடலாம். நம்ம பாயிண்டில் நம்ம பக்கத்தில் அது வந்து சரியாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நம்ம ஏதாவது கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? நம்ம புக்கை தெளிவாக படித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும், சரிங்களா? அடுத்து அழகு 5ல் பார்த்தீங்கன்னா 15 மார்க் கேட்பாங்க. அழகு 5 தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. என்னென்னா ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை வந்து படிச்சுட்டு நமக்கு ஆன்சர் பண்ணணும், அது ஒன்று. அடுத்தது இங்கே பாருங்கள், ஓமை தொடர் கேட்பாங்க, மரபு தொடர் கேட்பாங்க, அது பழமொழி கேட்பாங்க, சரிங்களா? எல்லாமே படித்தாலே நமக்கு வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை படிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த செய்திகள் கட்டுரைகள்லேருந்து மட்டுமே ஒவ்வொரு கொஷின் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, குரூப் 4ல் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை நீங்கள் 3 தடவை 4 தடவை படிச்சிட்டாலே, ஒரு நல்ல தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே நம்ம எத்தனை கொஸ்டின் 1 2 3 4 5 கொஷின், சரிங்களா? இதுலேருந்தே நம்ம ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். எதையும் படிக்காமல், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் ஆஃப் சோர்ஸ் எதையும் படிக்காமல் கொடுத்த பத்தியிலேருந்தே நமக்கு ஈஸியாக 5 மார்க் வாங்குது அப்படின்னா அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் தாங்க, சரிங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக படிச்சிங்கனாலே ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இதை மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து ஓமை தொடர். நமக்கு ஓமை தொடர் அடுத்து நமக்கு வந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா குரூப் 4ல் 2 மார்க்கு, குரூப் 2ல் வந்து 5 மார்க்கு, எஸ்டிஎஸ்சியில் வந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. இது கொஷின் பேங்க்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். அலை ஓய்ந்த கடல் போல். அலை ஓய்ஞ்சிச்சுன்னா என்னங்க, அமைதியாக இருக்குமா இல்லையா? அடியற்ற மரம் போல், அடி இல்லைன்னா மரம் சாஞ்சிடும். மத்தில் அகப்பட்ட தயிர் போல், என்ன தயிராகும், உடஞ்சி மோராகும் இல்லையா, மனம் உடைதல். அடுத்து புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா
புயலில் என்ன ஆகும், கொடி செடியெல்லாம் அப்படியே வந்து காற்றுக்கு ஆடி நடுங்கும் இல்லையா, அப்போது நடுங்குதல். இந்த மாதிரி போல அப்படின்னு கொடுத்தாலே அது ஓமை தொடர் தான். ஸோ ஓமை தொடரோ ஏதோ ஒன்று நம்ம அதை படித்தாலே நமக்கு வந்து அதுக்கான அர்த்தம் புரியுது. ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து நான் புக்லேயும் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். அவுட் ஆஃப் சோர்ஸும் கிடைச்சவங்க படிச்சுக்கோங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இங்கே 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 66 கொடுத்துருக்காங்க. முதல்ல ஓமை தொடர் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக்குவதற்கு நம்ம கருத்துக்களை எளிதாக்குவதற்கு சில தொடர்களை பயன்படுத்தும். அவை தான் வந்து ஓமை தொடர்கள் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஓமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. சரிங்களா? எப்போவுமே ஓமை தொடரில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போல அப்படிங்கிறது வரும். ஏன்னா அது ஓமை தொடர் இல்லையா? இங்கே பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா என்னங்க, மடையை திறந்துட்டோம் என்ன ஆகும், தண்ணி வேகமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி தடையின்றி மிகுதியாக. சரிங்களா? அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல், இது அடிக்கடி கேட்குறாங்க நிறைய எக்ஸாமில். அப்படின்னா வெளிப்படையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துட்டா சரியாக பொறுத்த சொல்கிறாங்க. காக்கை உட்கார பனைமரம் விழுந்தது போல், அது வந்து ஒரு எதிர்பாராத செயல், தற்செயலாக நடக்குது. சரிங்களா? அது வந்து தற்செயல் நிகழ்வு. சரிங்களா? அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னா அது எதிர்பார்க்காம நடந்திருக்கு. யாரும் வந்து வேணும்னே வந்து பூதம் வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அது எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல் அப்படின்னா இதுவும் இம்பார்ட்டனுங்க, நிறைய கொஷின் பேங்க்கில் கேட்டிருக்காங்க. நம்ம மனசில் வந்து நீங்காமல் எப்போவுமே நிலைச்சிருக்கும், அதுதான் பசுமரத்தாணி போல். அது அடுத்தது விழலுக்கு நிலைத்த நீர் போல் அப்படிங்கும்போது பயனற்ற செயல். அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டிட்டா என்னங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போகுமா, அதுக்கு வந்து ஒற்றுமை இன்மை. சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு தொடர். குரூப் 4லையும் குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. ST/SCயில் கேட்கல அப்படின்னு கிடையாது. இது வந்து மரபு, இளமை மரபு, ஒளி மரபுன்னு நமக்கு வந்து அழகு 2ல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அழகு 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து வந்து டோட்டலாக 8 கொஷின் அதில் கேட்டாங்க. அடுத்து இந்த மரபு தொடரில் வரல. சரிங்களா? மற்றபடி மரபு தொடர்லேருந்தும் எல்லாத்துலேயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் 8th நியூ புக்லிங்க. இங்கே பாருங்கள், 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 122ல் முதல்ல மரபு தொடர் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம் முன்னோர் தொன்று தொட்டு எப்பொருள் எச்சொல் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு எனப்படும். அவங்க வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. சரிங்களா? மரபு சொற்றொடருக்கு நேரடி பொருள் கொள்ளாது, நேரடியாக பொருள் இருக்காது. அதன் உட்பொருளை அறிந்து தொடர்களில் அமைத்து பழகுதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பெண்களுமே படிக்கலாம் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்கிறது தான் இந்த எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில மரபு தொடர்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிடினா யார் சொன்னாலும் கேட்பாங்க, சிந்திக்காமல் செயல்படுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்காகாதுன்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு. அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தது போலனா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர்னா முதல்ல கண்ணீரே வராது, அதனால் அது பொய்யலுகை. அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி துணிவதில்லை, எண்ணி துணியாதார்னு கொடுத்துருக்காங்க. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல்னா சொல்லி கொள்ளாமல் செல்லல். சரிங்களா? தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். காணல் நீர் அப்படிங்கிறது என்னங்க, இருப்பது போல் இருக்கும் ஆனால் அது இருக்காது. சரிங்களா? பஞ்சாய் பறத்தல் அப்படிங்கிறது என்னங்க, அலைந்து திரிதல். அடுத்து குட்டிச்சுவர் அப்படிங்கும்போது பயனின்றி இருத்தல். குட்டிச்சுவர்னால ஒன்றாக போகிறதுல அதான் பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக பேசுதல். சரிங்களா? இது நமக்கு 8th நியூ புக்லேயும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் வாங்க. இவங்களும் நமக்கு மரபு தொடர் அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. இந்த கொடிக்கட்டி பறக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, இதுதான் மரபு தொடர். சரிங்களா? புகழ்பெற்று விளங்குதல தான் மறைமுகமாக கொடிக்கட்டி பறக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது தான் நமக்கு மரபு தொடர். அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. சரிங்களா? அவர் ஓர் அவசர கொடுக்கைங்கிறது எண்ணி செயல்படாமை. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், மரபு தொடரை வந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்களா. 1000 காலத்து பயிர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது கல்லில் நார் உரிக்க முடியாது. கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது என்னங்க, விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். சரிங்களா?
இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழையடி வாழையாக அப்படின்னா தொன்று தொட்டு ஒரு செயலை செய்கிறது. முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய் கண்ணீர். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சரிங்களா? சரி, இந்த மரபு தொடர்கள் நமக்கு புக் அண்ட் பேங்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா? குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா 2 மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. நான் சாம்பிளாக ஒரு மரபு தொடர் கொஷின் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். மரபு தொடர் பொருட்களை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? காணல் நீர். காணல் நீர்னா என்னங்க? இருப்பது போல் இருக்கும் ஆனால் இருக்காது நம்ம படித்தோம் இல்லையா? அப்போனா கிடைக்காத ஒன்று. இங்கே அப்படியே கொடுக்கல, கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படிங்கிறது என்னங்க? நம்ம வந்து துன்பத்திலேருந்து மீள்வது தான் கரையேறுதல். சரிங்களா? கை கழுவுதல் அப்படிங்கிறது என்னங்க? விட்டு விடுதல். ஒருத்தவங்களை வந்து விட்டு விடுதல். குரங்கு பிடினா இரிக்கமாக பிடிச்சிக்கிறது. அப்போது உறுதியாக பற்றுதல். அடுத்து பழமொழிகள் பார்க்கலாங்க. பழமொழிகள் வந்து 10th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170. பழமொழிகள் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, தொடரில் மரபு தொடர் ஊமை தொடர்களை அமைத்து எழுதுவது போலவே பழமொழிகளையும் அமைத்து எழுதுவர். சரிங்களா? இதனால் சொல்ல புகும் கருத்து எளிதில் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாட்டிக்கெலாம் என்ன சொல்லுவாங்க? ஒன்று சொல்லுவதற்கு முன்னாடியே ஒரு பழமொழி சொல்லிடுவாங்க. அவங்க அதை சொல்லவே வேண்டாம், அந்த பழமொழியிலிருந்தே நமக்கு விளக்கம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு என்னென்னா, ஒரு விளக்கு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த திரியை தூண்டுறக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இங்கே வந்து இந்த எடுத்துக்காட்டை வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா படிக்கிறதுக்கு என்னோடய பெற்றோரும் ஆசிரியரும் கொடுத்த ஊக்கமே காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தூண்டுகோளுங்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, பெற்றோரையும் ஆசிரியரையும் மறைமுகமாக சொல்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன பழமொழிகள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. புளி பசித்தாலும் புல்லை தின்னாது. சரிங்களா? இதுக்கு நம்ம கொஷின் பேங்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா? சாம்பிள் கொஷின் காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், குரூப் 4ல் 3 மார்க்கு, குரூப் 2ல் 2 மார்க்கு, குரூப் 5ல் 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. எல்லாமே இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மரபு தொடர் மட்டும்தான் நமக்கு குரூப் 4ல் ரொம்ப டஃபாக கேட்டிருந்தாங்க. மீதியில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, படித்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து இந்த பழமொழி காமிக்கிறேன் சாம்பிள். மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸுக்கு ஆகாது. யாருக்கு ஆகாது? மாமனுக்கு ஆகாது. இந்த மாதிரி தாங்க நமக்கு பழமொழி கொடுத்துருப்பாங்க. நம்ம சரியாக அதை ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இந்த ஊமை தொடர், பழமொழி, மரபு தொடர் இது எல்லாமே முதல்ல புக்கில் படிச்சுக்கோங்க. நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் பாருங்கள். அது இல்லாமல் கொஞ்சம் அவுட் சோர்ஸையும் படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை படித்தாலே போதும். அழகு 5 பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். சரிங்களா? நம்ம இந்த ஊமை தொடரும் பழமொழியை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். மரபு தொடர் மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அது அவுட் சோர்ஸ் கிடைக்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பழமொழிகளுக்கும் ஊமை தொடருக்கும் நிறைய அவுட் சோர்ஸ் வந்து யூடியூப்பில் ஷேர் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். யாராவது ஒருத்தரோட எடுத்து ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதுங்க. இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாமே ஒரு தடவை நம்ம படிச்சிட்டாலே நமக்கு வந்து நினைவில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை படித்தாலே அது ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டாலே ஈஸியாக நம்ம வந்து இதில் 15 மார்க் வாங்கிடலாம். இந்த செய்திகள் கட்டுரைகளுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு படிக்கிற திறன் மட்டும் நல்லபடியாக படித்து புரிஞ்சுக்கிற திறன் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம அதுக்கும் வந்து ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? அடுத்து நான் இன்னும் என்னென்ன போடணும் அப்படின்னா, அழகு 3, அழகு 2, அழகு 1 போடணும். அதையும் நான் கம்மிங் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து கண்டிப்பாக இந்த அனலைஸ் எதுக்காகனா, உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 2025லேயா இருக்கட்டும், 2026லேயா இருக்கட்டும், இல்லை 27ல் தான் நமக்கு குரூப் 4 எக்ஸாமே நடக்கும். ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து டிசம்பர் அப்போ தான் விடுறாங்க. ஸோ 27ல் நடக்கிற குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த அனலைஸ் மூலமாக நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக மட்டும்தான். சரிங்களா? தேவைப்படுறவங்க படிச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.